வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி சிம்பிள் பீகாக் டிசைன் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி மிரர் எடுத்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதை சுற்றி நாம் ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம். மிரரோட ஒரு சைடில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச், மிரர் மேலே அடுத்த லாங் செயின் ஸ்டிச் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இதே மாதிரி இதை சுற்றி நம்ம ஒரு 4 செயின் ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கலாம். த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸ் பக்கம் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே முன்பக்கம் இழுத்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை ரிவர்ஸில் கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி இதே மாதிரி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இதை சுற்றி நாம் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்து இதை சுற்றி நாம் ஸ்டோன் செயின் ஸ்டிச் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இது நல்லா ட்ரை ஆன பிறகு இதை சுற்றி நாம் 3 mm பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. ஒவ்வொரு பீடாக இதை சுற்றி நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். அடுத்து இதை சுற்றி நாம் மறுபடியும் ஒரு ஸ்டோன் செயின் கொடுத்துக்கலாம். அடுத்து இதை சுற்றி நாம் ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து இதை சுற்றி பைப்பிங் த்ரெட் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இது நல்லா ட்ரை ஆன பிறகு இதை சுற்றி நாம் சில்க் த்ரெட் வச்சு பேடட் லோட் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பைப்பிங் த்ரெட்டோட உள்பக்கத்திலிருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் த்ரெட்டை உள்பக்கம் கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை அப்படியே வெளிப்பக்கம் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அது பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச். இந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ண போகிறோம். இனி இது ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இனி இந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றி நாம் ஸ்டோன் செயின் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சு. இனி இதை சுற்றி நாம் 3 mm பீட் வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோலையும் இன்னொரு மோட்டிவ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.